விஜய் டிவி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? சான்ஸ் வேணும்னா என்னோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற திரைத்துறையில இருக்க ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ண பார்த்து சொல்ற ஆணுக்கும், டிஆர்பிக்காக எந்த அசிங்கத்த வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? லிட்டரலா ஒரு பொண்ண ஒரு ஆணும், பெண்ணும் இன்னொரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து மொலஸ்ட் பண்றாங்க. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல. அத நீங்க கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம காமிக்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, தமிழக காவல்துறை என்ன செய்யுது? ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லன்ற பேச்சு போயிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் வரிசையா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல மக்கள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில ஒரு சாண்ட்ரா ஏமிங்கிற ஒரு பொண்ண, விஜே பார்வதி அப்படின்ற ஒரு பெண்ணும், கமருதீன்னு ஒரு ஆணும் சேர்ந்து மொலஸ்ட் பண்றாங்க. அத வந்து டிவில காமிக்கிறாங்க. அத வந்து எப்படி தமிழ்நாடு காவல்துறை அலோ பண்ணுது? அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. நேத்து நடந்த பிக் பாஸ் அதில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து மனதளவில் என்னை ரொம்பவே பாதிச்சிருக்கு. சாண்ட்ரா ஏமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கமருதீன் அப்படிங்கிற ஒரு ஆணும், விஜய் பாரு அப்படிங்கிற ஒரு பெண்ணும் சேர்ந்து லிட்டரலாக மொலஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை மக்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற பேச்சு நிறையா போயிட்டுருக்கு. இப்போது ஒரு டிவியில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அது எவ்வளவு ப்ரூட்டலாக இருக்குது. அதை மக்களும் உட்காந்து பார்க்குறாங்க. அதுக்கான எதிர்ப்பு குரல் பெருசாக வந்த மாதிரியும் தெரியல. அதை அதை டெலிகாஸ்ட் பண்ணுற தைரியம் ஒரு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல. பொதுவாகவே இந்த பெண்களை வந்து சான்ஸ் வேணும்னா என்னோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்கள் வந்து தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அந்த குற்றச்சாட்டு வந்து காலங்காலமாக தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே வருது. அது நடக்கிறது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கும் டிஆர்பிக்காக எந்த அசிங்கத்தை வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? பிரதீப்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி. அவர் வந்து தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெண்கள்லாம் அவர் இருக்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. கமருதீன்னு ஒருத்தர் வந்து முதல் நாள்ல இருந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு 100வது நாள் வரப்போகுது. முதல் நாள்ல இருந்து அவர் தொடர்ந்து பெண்களை வந்து ஆபாசமும் கொச்சையாகவும் பேசிக்கிட்டும் அவங்கள்ட்ட நடந்துகிட்டும் இருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம, அவருக்கு ஒரு வார்னிங் கூட கொடுக்காம உடனே வந்து கேட்பாங்க, விஜய் சேதுபதி கண்டிக்கலையா அப்படின்னு. அது பேர் கண்டிப்பு கிடையாது, அது பேர் வருடி குடிக்கிறது, செல்லம் கொஞ்சிறது. அவர் வாரம் வாரம் வந்து கமருதீனை செல்லம் கொஞ்சிட்டு போறாரு. அவர் பேசவும் விடுறதில்ல, அவருக்கு பேசவும் தெரில, அவர் கண்டிக்கவும் தெரில, அவர் எதுக்கு ஹோஸ்டா இருக்காருன்னு தெரில. இந்த இடத்துல கமலஹாசன் இருந்திருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? அந்த பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினது திரு கமலஹாசன் அவர்கள். அவரு இங்க இருந்திருக்கணும். உண்மையிலே விஜய் சேதுபதிக்கு வந்து பெரிய ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத மனிதர் அப்படின்லாம் சொல்லிக்கிறார்ல, இதையெல்லாம் அவரால் எப்படி பார்த்துக்கிட்டு மனிதாபிமானம் இல்லாமல் இருக்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை முதல்ல அவங்க டெலிகாஸ்டே பண்ணியிருக்க கூடாது. அது அந்த அந்த விஷயம் நடந்த உடனே அந்த சாண்ட்ரா எம்மியை மொலஸ்ட் பண்ண கமருதீனையும் விஜய் பார்வதியும் இம்மீடியட்டாக போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். இவங்க எனக்கு புரியல. இங்கே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? உலகம்லாம் இருக்குது இந்த பிக் பாஸ். வேறு எந்த சேனல்லையுமே இந்த மாதிரியான ஒரு அசிங்கம் நடந்ததை நான் பார்க்கல. ரொம்பவே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. இப்போ திருத்தணியில் இருந்து நடந்த சம்பவத்தை வந்து யாருமே பகிர வேணான்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அதை யாரும் பகிர்ந்தா அதை உடனே நீக்கணும்னு சொல்லி தமிழக காவல்துறையிலேருந்து ட்விட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது. அதுலலாம் இவ்வளவு தீவிரமாக செயல்படுற காவல்துறை வந்து இதில் ஏன் செயல்பட மாட்டேங்குது அப்படிங்கிறதும் தெரியல. விஜய் டிவிலாம் வந்து எங்கேயோ இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப 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 மோசமான ஒரு சூழ்நிலையில் மோசமான ஒரு விஷயத்தை விஜய் டிவி பண்ணியிருக்கு. இதுக்கு அவங்க என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் அவங்களுக்கு விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு இதில் சம்மந்தப்பட்டவங்க யாருக்குமே எந்த பிராயச்சித்தமும் எந்த மன்னிப்பும் அவங்க வாழ்நாளில் கிடைக்காது. இந்த விஷயத்தை இதை பண்ணுன விஜய் பார்வதியும் கமருதீனையும் உடனடியாக கைது செய்யணும். அவங்க மேலே மொலஸ்டேஷன் கேஸ் போடணும் அப்படிங்கிறது தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கணும்.